மஞ்சள் மாநகரமாம் ஈரோட்டில் உள்ள உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவராகவும் வென்ப்ரோ பாலிமர்ஸ் நிறுவனத்தின் மேனேஜிங் பார்ட்னராகவும் வெற்றி கண்ட மனிதர். மிஷிகன் வெயின் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மற்றும் MBA பட்டம் பெற்று அதே கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் துறையில் டீச்சிங் அசிஸ்டண்டாக பணிபுரிந்திருக்கிறார். உழவர்கள் தொழில்நுட்ப உதவியுடன் குறைந்த செலவில் உற்பத்தி செய்து வருவாய் பெருக்கிட இவரால் ஆரம்பிக்கப்பட்ட உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம் இன்று உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் விவசாய விளைபொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் 12 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் செய்யும் மாபெரும் நிறுவனமாக வளர்ந்து ஐக்கிய விவசாய ஈரோடு ஃபவுண்டேஷன், அஃபோர்டபுள் ஹெல்த் கேர், ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகிய 5 விஷயங்களில் கவனம் செலுத்தி ஈரோட்டை தி பெஸ்ட் பிளேஸ் டு லிவ் அண்ட் ஒர்க் ஆக உருமாற்ற முயன்று வருகிறார். ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் கோவிட் காலத்தில் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா கேர் சென்டர் அமைத்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேலானவர்களுக்கு இலவச சிகிச்சை அளித்து மக்கள் நல தொண்டு ஆற்றியுள்ளார்கள். சமூக பொறுப்பு கொண்ட இவர் பல உயரிய பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயலாற்றியுள்ளார். வைஸ் பிரசிடென்ட் TIE கோயம்புத்தூர் சாப்டர், கரஸ்பாண்டன்ட் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஹெட் ஸ்ரீ கிருஷ்ணா ஆட்டோமொபைல் என்டர்பிரைசஸ் ஈரோடு, மெம்பர் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, member Board of Management Tamil Nadu University for Veterinary Animal Sciences, Treasurer and Secretary Kongu Vellalar Institute of Technology Trust, Area Commander Tamil Nadu Home Guards ஈரோடு District. வணிகத்தில் எண்ணமும் செயலும் எதுவாயினும் அதை சிறப்பாக செய்தால் வெற்றி நிச்சயம் என்ற வார்த்தைக்கு இணங்க செயல்பட்டு வெற்றி கண்ட பூந்துரை காடை கூட்டத்தை சேர்ந்த திரு D. வெங்கடேஸ்வரன் அவர்களை உங்களின் அன்பான கைத்தட்டல் ஓசைகளுடன் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. கிட்கோ தலைவர் அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களே, சற்று முன் நம்மிடையே இருந்து விடைபெற்ற மாமா வீரையன் அவர்களே, மாமா கந்தசாமி அவர்களே, அண்ணன் முத்துசாமி ஐஆர்எஸ் அவர்களே, கவிஞர் கவிதாசன் அவர்களே, அத்தை சரஸ்வதி கண்ணையன் அவர்களே, இதர அறிமுகமாகிய சொந்தங்களே, இனி அறிமுகமாக இருக்கும் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இத்தனை பெரியவங்க வந்து பேசுகிற சபையில் இங்கே நான் நின்று பேசுகிறதுக்கு அருகதை இருக்குதான்னு தெரியல. ஏன் அண்ணன் பாலசுப்ரமணியம் இங்கே என்ன பேச அழைச்சிட்டாங்கன்னு கொஞ்சம் எப்பவுமே ஒரு யோசனை தான். இருப்பினும் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்வதும் நல்லதுன்றது தான். இங்கே நான் கிட்கோவை பார்க்கும்போது கொங்கு இன்டர்நேஷ்னல் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம், அதே மாதிரி கல்ச்சர் அப்படின்றதையும் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம். அதாவது நம்ம மெய்யை பற்றி தெரிந்து கொள்ளும்போது நமக்கு கிரந்தத்தில் சொல்லியிருக்கிறது பிரம்மனே ஜாயத்தே சூத்திர, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட அனைவரும் சூத்திரன்தான். அது பூநூல் போட்டிருந்தாலும் அவர்கள் சூத்திரல் தான். இதுதான் உண்மை. அப்போ சூத்திரனாக இருந்து வள்ளலார் கூறிய அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் ஒரு குருபிரானை நாம் அவர் மீது காட்டுகின்ற பரிவினால அவருக்கு நம்மீது கிடைக்கும் பரிவு, அந்த தனிப்பெரும் கருணை, இவனும் யமன் கையில் சிக்கிடக்கூடாதே அப்படின்று அவருக்கு நம்ம மீது ஏற்பட்ட அது கருணை, அந்த கருணையினாலே அவருக்கு நமக்கு வழங்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை பெற்றிருப்பதனால் அன்பை கொடுத்து நாம் அந்த மெய்ப்பொருளை வாங்கிக்கிறதுனால இங்கே வாணிபம். இப்போ வணிக நாயகர் சூத்திரனாய் பிறந்து வணிக நாயகர்.
மெய்ப்பொருளை பெற்றுகிறதுக்கப்புறம் இந்த ஐம்புலனை அடக்கும்போது ஔவையார் சொல்லுவாங்க, ஒன்றாக காண்பதே காட்சி. காட்சிக்கு டெஃபினேஷன் எது காட்சி அப்படின்னா, இது எல்லாமே உலகத்தில் இருக்கிறதே அந்த ஒரே பொருள் அப்படின்று ஒன்றாக காண்பதே காட்சி. புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரமா. யார் வீரன்னா இந்த ஐம்புலன்களை வென்றவன் தான் வீரன். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம சத்திரியனா மெய்ப்பொருளை பெற்றுட்டதுக்கப்புறம் இந்த ஐம்புலன்களை அடக்கி அடக்கி நமக்கு சத்திரியனாகணும். ஏன்னா இதான் நம்மளை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறதும் எதுன்னு சிந்திச்சு பார்த்தா இந்த 5 புலன்கள் தான் நம்மளை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ அதிலிருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீரத்தை நம்ம பெற்றணும். அதனுடைய முடிவு நம்ம பிரம்மத்தையே அறிந்து பிரம்மமாக ஆகிறதுனால நம்ம பிராமணன் ஆகிறோம். ஸோ சூத்திரனாக பிறந்து வாணிகனாகி அதுக்கப்புறம் அந்த மெய்ப்பொருளை பெற்றுட்டதுக்கப்புறம் சத்திரியனாக இருந்து இறுதியாக பிராமணனாக நம்ம வாழ்க்கையை முடிப்பது தான் இங்கே அதுதான் நம்மளுடைய கல்ச்சர். நம்மளுடைய அதாவது கொங்கு கல்ச்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு கவுண்டனுடைய கல்ச்சர், கவுண்டர்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம பழைய பத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முத்துசாமி கவண்டன்னு தான் எழுதியிருக்கும். ஊ வராது, கவண்டன் தான் கவண்டன், முத்து கவண்டன் பாளையம், ரைட்? இதுதான் இருக்கும். கவந்தப்பாடி வாதான் இருக்கும். இப்போ தான் நம்ம தான் எங்கேயோ மறுவி ஊன்னு போட்டிருக்கோம்னு என்னுடைய கருத்து. இது வித்தியாசப்படலாம், தயவுசெய்து தவறாக நினைக்க விடலாம். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு கூட்டமும் அதே மாதிரி ஒரு பெரிய ஞானி, சிறந்த ஞானி, அவர்களுக்கு அந்த இயற்பெயரை, அதாவது அவங்களுக்கு அவங்க பெற்றோர்கிட்ட பெயரை மாற்றி அந்த மெய்ப்பொருளை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மறுபிறப்பாளர்னு சொல்லுவோம், துவைஜன்னு சொல்லுவாங்க. கிரந்தத்தில் சொல்லும்போது துவைஜன், துவைனா 2, ஜன்னுனா 2 ஜனனம், 2வது ஜனனத்தை பெற்றவர்கள். இந்த உடல் இருக்கும்போதே தான் அறிவு வடிவானவன் அந்த பிறப்பை பிறக்க. அப்போ அந்த மாதிரி பிறந்த நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஞானி இருந்து அவர்கள் பரம்பரையில் நம்ம வந்ததுனால தான் அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அந்த மாதிரி பேர் வச்சிருக்கோம். இப்போ கூரை கூட்டம், கூரை கூட்டம்னு எழுதுகிறாங்க. என்னுடைய கணிப்பு அது கூரை கூட்டம், இந்த மெய்ப்பொருளை கூறுகின்ற கூட்டம். அப்போ கூரை கூட்டம். அதே மாதிரி பொருள் தந்தான் கூட்டம். எந்த பொருள் நம்ம இன்னைக்கு கையில் இருக்கிறது, இங்கே பார்க்குற அத்தனை பொருளும் இது எல்லாமே அழியக்கூடிய பொருள், அனித்திய பொருள். அப்போ நித்திய பொருள் ஒன்று உண்டு. அந்த பொருளை தந்துக்கிட்டு இருக்கிறவனால அவருக்கு பேர், அந்த குலத்தில் வந்தவனால அது பொருள் தந்தான் கூட்டம். முழுகாதான் கூட்டம், முழுக்காதான் கூட்டம் இல்லை, முழுகாதான் கூட்டம், தோல்வி அடையாதவனுடைய கூட்டம். இந்த மாதிரி நம்ம அவ்வளவு பாரம்பரியத்தோடு, ஒரு சிறந்த பாரம்பரியத்தோடு நம்ம வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கொங்கு இனம், இதை நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஏன் அப்படின்றது ஃபஸ்ட்டு கேள்வி. இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு நமக்கு வியாபாரத்தையும் மற்ற எல்லா செய்கையிலையுமே என்ன செய்யணும், எப்படி செய்யணும், கடைசியாக தான் ஏன் செய்யணும்னு இருக்கு. ஆனால் மாறாக முதல்ல ஏன் செய்யணும், அதுக்கப்புறம் எப்படி செய்யணும், அப்புறம் எதை செய்யணும். ஸோ வை, ஹவ், வாட். அப்போ இங்கே வரும்போது நமக்கு நான் உங்களுடைய பகிர்ந்து கொள்வதெல்லாம் ஏன் வந்துட்டு அதை செய்யணும். நம்மளுடைய குலத்தோடைய ஒவ்வொரு கூட்டத்துடைய பெருமை என்ன, எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து வரோம். அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு சாமர்த்தியத்தை பெற்றவர்கள், எந்த மாதிரியான ஒரு வேல்யூ சிஸ்டத்தை நம்மகிட்ட இருக்குது, இதை எப்படி ஒரு நிலைநாட்டி நாமும் இங்கே வாழ்ந்து நம்மளுடைய சந்ததிகளும் அந்த மாதிரியான ஒரு பெயர் பெறும் அளவுக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறது. இதுக்கு வெளியிலேருந்து இன்னொருத்தரை பார்த்து அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முன்னோர்கள் இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய தாத்தா பாட்டி, அம்மாயி அப்பச்சி, இப்படி இவங்கெல்லாம் வந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு பெருமை மிகுந்த, அதாவது செல்வ செழிப்பில் வாழ்ந்தாங்களா இல்லையாங்கிறதால, ஆனால் வேல்யூஸில் வந்துட்டு ரொம்ப செழிப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த காரணத்திலும் வறுமை ஏற்பட்டாலும் சரி, தோல்வி ஏற்பட்டாலும் சரி, தன்னுடைய நிலைப்பாட்டை மாறாதவர்கள், அந்த வேல்யூ சிஸ்டத்தை என்றைக்கும் தவற விடாதவர்கள், அப்பேற்பட்ட ஒரு பெரிய குலத்திலிருந்து வரும். இதில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நாம் எல்லாம் முருகப்பெருமானின் சந்ததியோடு வரோம். ஏன்னா அவருடைய நூல்களை நீங்கள் நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் போச்சு, இன்றைக்கி கிடைக்கிது. முருகப்பெருமானர்லேயே அகத்திய மகாமுனிவருக்கு உபதேசத்தர்லேயே யோக ஞானம் 500ன்னு ஒரு நூல் இருக்கு. அந்த யோக ஞானம் என்னென்னா, நமக்கு கந்தத்தில் சொல்லும்போது திருமால், அதாவது பிரம்மா சிவபெருமானிடம் போய் கேட்குறார், ஜீவர்கள் முக்தி அடைவது எங்கனம். அப்போ அவர் சொல்கிறார், முக்தி அடைவதற்கு யோகம் ஒன்றே போதும் என்று கருதுகின்றார். யோகம் மட்டும் இருந்தால் போதாது, ஞானமும் சேர்ந்து இருக்க வேண்டும். அவ்வாறே ஞானம் மட்டும் இருந்தால் போதாது, யோகமும் சேர்ந்து இருக்க வேண்டும். இவ்வாறு இருப்பதற்கு பிராணன் நிலைப்பட வேண்டும். பிராணன் நிலைப்படுவதற்கு சித்தர்கள் காட்டிய வழியில் அல்லாமல் வேறு வழியில் இல்லை. அப்பேற்பட்ட யோகமும் ஞானமும் சேர்ந்தே பெறக்கூடிய அந்த நூலை முருகப்பெருமான் அகத்திய மகாமுனிவருக்கு அருளி ஒரு 500 பாடல்கள் அருளி இருக்கிறார். அதில் அந்த பாடல்லாம் நம்ம படிக்கும்போது சொல்லுவோம். அப்போ அதை பார்த்தா தெரியும். சொல்லி போட்டேன் அப்படி தான் சொல்லுவார். நம்ம கிராமத்தில் நம்ம எல்லாரும் நம்ம பாட்டிகள்லாம் சொல்லி இருப்பாங்க.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ பாட்டுக்கு சொல்லி போட்டு போயிட்ட அப்படிம்பாங்க. இன்றைக்கி தான் நம்ம தூய தமிழ்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லி விட்டு போய் விட்டார் அப்படின்லாம் சொல்லுவோம். அன்றைக்கெல்லாம் நம்ம கலைக்கில் இருக்கும்போது சொல்லி போட்டு போயிட்டேன். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, ஏறப்பால் உழுதால் வெள்ளாமையாகும், ஏறில்லா நடுத்தடித்த தன்மையானே அப்படின்பார். அப்போ வெள்ளாமைங்கிற வார்த்தையும் கொங்கு நாட்டில் மட்டும்தான் வெள்ளாமை வார்த்தை. இதை தாண்டினா எல்லாம் சாகுபடி. நீங்கள் நம்ம கரூரை தாண்டிட்டா சாகுபடி, என்ன சாகுபடி பண்ணியிருக்கேன்னு தான் கேட்பாங்க. தெற்க போனால் அதே தான் சாகுபடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொங்கு மாட்டில் மட்டும்தான் இந்த வெள்ளாமைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும். அப்போ இந்த மாதிரி அநேக சான்றுகளோடு அவர் எங்கே இருந்துக்கிறார்? அவர் காங்கேயன், முருகப்பெருமானுக்கு பேர் காங்கேயன். அப்போல்லாம் அவர் பேர் ஈரோட்டார், கோயம்புத்தூரார், சேலத்தார்னு தான் பேசுவோம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்களோ அவங்க பேர், அந்த ஊர் பேரை சொல்லி தான் அவங்களே அடையாளம் சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே முருகப்பெருமானுக்கு பேரும் வந்துட்டு காங்கேயன்ற ஒரு பேரும். அப்போ இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து நம்முடைய இந்த மாதிரியான ஒரு அருமையான தமிழையும் கிராந்தத்தையும் கொடுத்த ஒரு மகா முனிவர், அவருடைய சந்ததியில் நம்ம வந்ததுனால அப்பேற்பட்ட ஒரு சிறப்புடைய நாம் எப்படி இருக்க வேண்டும், இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய மூதாதையர்களுடைய அந்த சிறப்பையே நம்ம தெரிஞ்சுக்கிறதில்லை, அதை ஆவணப்படுத்துறதில்லை. நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் அதை பற்றி தெரிஞ்சிக்காதனால இன்றைக்கி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிட்டு இருக்கோம். நம்மளுடைய அடையாளத்தை இழந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அவல நிலையை சந்திக்கின்றோம். இதை மாற்றுவதனால் இதை அவசியம் வந்துட்டு நாம் வந்துட்டு கொஞ்சம் சிந்திச்சு அதை முதல்ல ஆவணப்படுத்தணும். ஒவ்வொரு ஊர் பேர்லையும் இருக்கக்கூடிய அந்த சிறப்புத்தன்மை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு தன்மை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தொழிலில் வெற்றி அடையலாம், அடையாமல் இருக்கலாம், அதை பற்றி நான் இங்கே சர்ச்சைக்கு வரவில்லை. ஆனால் இறுதியிலே நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, இறைவன் நமக்கு இப்படி ஒரு அருமையான உடலை கொடுத்ததுடைய நோக்கம் என்ன, இதை வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியில், இந்த கவுண்டன் கம்யூனிட்டியில் இதெல்லாம் வந்துட்டு சிறப்பாக சொல்லப்பட்டு செயலில் இருந்து பழக்கத்திலே இருந்த அதை திருப்பியும் தேடி எடுத்து அந்த பழக்கத்திலே அந்த இதையும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த நிலையில் இன்னும் 10 நிமிஷம் இருந்தாலும் ஐ திங்க் நான் இதை சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் குட் லக். தேங்க்யூ வெரி மச். நன்றி.